மதிப்பிற்குரிய சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபேன்ஸ் இவ்வளவு நாள் புலம்புனதையும் திட்டுனதையும் காது கொடுத்து கேட்டு ஒழுங்கா விளையாடாத பிளேயர்ஸ உட்கார வச்சுட்டு யங்ஸ்டர்ஸ விளையாட வச்சதுல ரொம்ப சந்தோஷம். அதுலயும் முக்கியமா அந்த ஷேக் ரஷீதுன்ற பையன் செம்ம இன்டென்ட்டோட பேட்டிங் ஆடினா. ருத்துராஜ் கெய்க்வாடோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அப்படியே ஆடுறான். இவ்வளவு நாளா ராகுல் திரிபாத்தியும் தீபக் கூடாவும் ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது இப்பவாவது உங்களுக்கு புரியுதா? அடுத்த மேட்ச் ராகுல் திரிபாத்தியும் உட்கார வச்சுட்டு ஹன்ஸ் பேடி இல்ல ஆயுஷ் மாத்ரே இல்ல ஆண்ட்ரே சித்தார்த்னு யங்ஸ்டரையே திருப்பி ஆட வைங்க. இன்னைக்கு ஃபீல்டிங்கும் பவுலிங்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நூர் அகமதுக்கு 10 கோடி ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முடிஞ்சா ஒழுங்கா ஆடாத பிளேயர்ட்ட இருந்து புடுங்கி இன்னும் ஒரு 5 கோடி சேர்த்து கொடுங்க. 42 வயசான அன்கேப்டு யங்ஸ்டர் பையன் கீப்பிங் என்ன சூப்பரா பண்றாரு. அவர் தான் பேட்டிங்லயும் வந்து பினிஷ் பண்ணாரு. இந்த வயசுலயும் டீமோட பெரிய ஹிட்டர் அவர் தான் அப்படின்றத நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல டீம்ல வேற ஹிட்டர் இல்லையான்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. ஜடேஜா நல்லா பவுலிங் போடுறாரு. அவர் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். அவர் பேட்டிங்ல முன்னாடி இறக்காதீங்க. ஆறுச்சாமி சிவம் டூபே கடைசியா அடிச்சு காப்பாத்தி விட்டாரு. ஆனாலும் அவரை கொஞ்சம் இன்டென்ட்டோட ஆட சொல்லுங்க. வழக்கம் போல பிபி மாத்திரைய போட வச்சு ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு கடைசி வரைக்கும் ட்விஸ்ட் பண்ணி எப்படியோ ஒரு வழியா ஜெயிச்சிட்டோம். ரொம்ப நல்லது. ஹோப்பே இல்லாம இருந்த ஃபேன்ஸுக்கு இப்போ ஒரு ஹோப் வந்திருக்கு. தயவு செஞ்சு இப்படியே ஜெயிச்சு பிளே ஆஃப் போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க.